नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये ஈத்தல் விண்ணப்பம் 44வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலைமலையானை போற்றி போற்றி. முழுது அயில்வேல் கண்ணியர் என்னும் மூரித்தழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய், நின் வெறி மலர்த்தாள் தொழுது செல்வானம் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. தொடர்ந்து பெருமானுடைய அருளை பிரார்த்தித்துக் கொண்டே வரார். அவருடைய முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மனமும் இந்திரியங்களும் பிரபஞ்சத்தை நோக்கி போறது, இந்த உலகத்தை நோக்கி போறது, இதுதான் அவருடைய ப்ராப்ளம் அப்படிங்கறத பல வகையான உதாரணங்களோட கூட அவர் அதை விளக்கி கொண்டே வரார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த பாடல்ல என்ன கேட்கிறார் அப்படின்னா, முழுது அயில்வேல் கண்ணியர் என்னும் மூரி தழல் முழுகும் விழுது. முழுது அயில், அயில் அப்படின்னு சொன்னா கூர்மையானன்னு அர்த்தம். முழுதும் அப்படின்னா முற்றும் அப்படின்னு. முற்றுமாக, அதாவது அந்த அயில் வேல் அப்படின்னா கூர்மையான வேலை போன்ற கண்களை, கண்ணியர் கண்களை உடைய பெண்கள். இந்த பெண்களுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேல் எப்படி கூர்மையா இருக்கோ அது மாதிரி இந்த கண்கள் கூர்மையா இருக்கு. என்னும் மூரி தழல் முழுகும், அந்த வேல் என்ன பண்றது அப்படின்னா, வேலோடைய வேலை என்னன்னா எதிரில் இருக்கிறவனை குத்துறது. இங்க இந்த வேல் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த எட்ஜ்ல நெருப்போட வரக்கூடிய வேலா இருக்கான். அந்த நெருப்பு என்ன பண்றது அப்படின்னா மூரி தழல் முழுகும், அது என்ன முழுக வச்சுடுறது. என்னோட தாட்ஸ் பூரா, என்னோட மைண்ட் பூரா அந்த கண்களையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கு. அப்போ எனக்கு வேற சிந்தனை கிடையாது. அந்த கண் எங்கேயாவது யாரையாவது பார்த்திருப்பேன், ரொம்ப அழகா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்திருப்பேன். நான் வேற எங்கேயான உட்கார்ந்து இருக்கும் போது கூட எனக்கு அந்த எண்ணங்களானது, அந்த அந்த அழகான கண்கள், அது வேல் மாதிரி இருக்கிற கண்கள், அது தீ பற்றி எரியக்கூடிய அளவுக்கு அது பிரகாசமா இருக்கு அந்த கண். அதுதான் இங்க ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண்ணுடைய கண்ணை தான் இவர் பார்த்து மயங்கிட்டார் போல இருக்கு. அப்படிதான் நேரடியான மீனிங் இருக்கு அப்படின்னா கூட, உலகமே அப்படித்தான் இருக்கு. உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப கூர்மையாக நம்மை தாக்குவதாக இருக்கிறது. அந்த கூர்மையான தாக்குதல் நெருப்பு பற்றி எரியிற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது. அது மாதிரி நாம அதுல மூழ்கி போயிடுறோம். அதைத்தான் அவர் சொல்றார், மூரி தழல் முழுகும் விழுது அணையேனை. விழுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பொதுவா நமக்கு விழுதுன்னா மரத்தினுடைய அந்த பகுதி அப்படிங்கிறதாக நமக்கு அர்த்தம் தெரியும். இந்த இடத்துல விழுதுன்னா என்ன அர்த்தம்னா வெண்ணெய்ன்னு அர்த்தம். இந்த நெருப்புல வெண்ணெய போட்டா அது காணாமே போயிடும். வெண்ணெய்ங்கிற ஃபார்ம்ல மறுபடியும் அதை நம்ம பார்க்கவே முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டகிரேட் ஆகி 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 அது இந்த நெய்யினுடைய வடிவத்திற்கு அது நாளடைவில் விடுகிறது. சோ என்ன ஃபார்ம்ல இருந்தோமோ அந்த ஃபார்ம்லயே மறுபடியும் வர முடியாத அளவுக்கு, அப்ப எந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது, அதுதான் இங்க இங்க விஷயம். இதே வெண்ணெய நாம கைவல்லி நவநீதத்துல வெண்ணெய்ன்னு படிக்கிறோம். அங்க வெண்ணெய நம்ம எப்படி படிக்கிறோம்னா, ரொம்ப சுலபமானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப இனிமையானது. அம்பாளுக்கே ஹையங்கவீன ஹிருதயான்னு ஒரு பேர் உண்டு திருச்சதியில். ஹையங்கவீன ஹிருதயானா என்ன அர்த்தம்னா, இப்ப கடைஞ்சு எடுத்த வெண்ணெய் மாதிரியான ஒரு ஹிருதயம் இருக்கான் அவளுக்கு. அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு சாஃப்டா அதை சாஃப்ட்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அந்த வேர்டு. அப்ப அந்த வெண்ணெயை பலவிதமா நம்ம பார்க்கிறோம். பலவிதமான உதாரணங்கள்ல வெண்ணெயை பார்க்கிறோம். இப்ப பார்க்கிறோம் இதுல
இந்த வெண்ணங்கிறது என்னன்னா என்னுடைய மனம் எப்படி என்ன நெருப்புல போட்ட வெண்ணெய் மாதிரி ஆயிப்போச்சு. என்னுடைய மனம் நெருப்புல போட்ட வெண்ணெய் மாதிரி நான் அந்த அதன் மயமாகி நான் வந்து கரைஞ்சு போறேன். எதுல கரைஞ்சு போறேன்னா இந்த அழகான வேல் போன்ற தீப்பொறி பறக்கக்கூடிய கண்களை கொண்ட அந்த மாதர்கள் அவர்கள் கிட்ட நான் விழுந்துடுறேன். அவ்வளவுதான். விழுந்த அந்த அணையேன் விழுது அணையேனை வெண்ணெய் போன்று இருக்கக்கூடிய என்னை விட்டுடாதேப்பா. நான் என்னோட 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 நிலைமை இதுதான், என்னை விட்டுடாது. நின் வெறி மலர்த்தாள். இந்த இடத்துல வெறி அப்படின்னு சொன்னா மனம்னு. ஒரு சொல்லுக்கு எத்தனை விதமான அர்த்தங்கள் இடத்தை பொறுத்து அந்த பொருள் வந்து எவ்வளவு அழகா மாறுறதுன்னு பார்க்கணும். முன்னாடி விரை மலர்த்தாள்னு போடுவர், விரைனாலும் மனம்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு சொல் கத்துக்கிறோம், வெறினாலும் மனம் அப்படின்னு. நின் வெறி மலர்த்தாள். வெறின்னு சொன்னதுனால மிக மிக மனம் ஜாஸ்தி இருக்கு. அந்த மனம் வந்து அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல அவர் இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த மனமானது நிறைய இருக்கிறது. மலர்த்தாள் உன்னுடைய திரு தாள்கள் தொழுது செல் வானம் தொழும்பரில் கூட்டிடு. நீ அதையே தொழுது கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா உன்னுடைய அந்த அந்த உன்னை அவர்கள் தொழுவதனால் நீ என்ன கொடுக்கறன்னா அந்த சிதாகாசத்துல அவர்கள் கலந்து விடுகிறார். அந்த சிதாகாச ரூபமாக இருக்கக்கூடிய உன்னை அவர்கள் புரிந்து கொள்வதனால் அவர்களும் நீயும் ஒன்று என்று புரிந்து கொண்டு அந்த இரண்டற்ற ஒன்றில் அவர்கள் கலந்து விடுகிறார். அந்த ஹிருதயாகாசத்துல இருக்கிறது இறைவன் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவர்கள் கலந்து விடுகிறார்கள். தொழும்பர் அப்படின்னு சொன்னா உன்னை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள் அப்படின்னு. இந்த அடியவர்களோட நீ என்ன கூட்டு சேரு. நீ எனக்கு பண்ணக்கூடிய ஒரு உபகாரமா என்ன இருக்கணும்னா என்ன வந்து உன்னுடைய அடியவர்களோட நீ கூட்டு சேரு. ஏன்னா அப்படி கூட்டு சேர்ந்தா என்ன ஆகும்னா நான் வந்து இந்த வேல்விழி கண்களோட கூட்டு சேர்ந்து கரைஞ்சு போறது எனக்கு அவாய்ட் ஆயிடும். நான் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் அடியார்களுடைய துணை இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உலகத்துல இருக்கிற பொருட்கள்ல மயங்கி நான் அங்க போவேன். இவர்களோட இருக்கும்போது இவர்கள் எனக்கு உன்னை பற்றிய விஷயங்களை பேசுவார்கள், உன்னுடைய பெருமைகளை பற்றி பேசுவார்கள், எனக்கு ஆர்வத்தை தூண்டுவார்கள். அதனால நான் என்னுடைய மனம் வந்து வேறு விதமாக மாறும். உன்னில் வந்து அது நிலைக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அதனால நீ எனக்கு அடியார்களோடு கூட்டிவிடு. வாசமுறு சச்சார மீதென்னை ஒரு ஞான மத்த கஜம் என வளர்த்தாய் அப்படின்னு தாய்மானவர் வந்து குரு கிட்ட பாடுவார். நீங்க எனக்கு பண்ணின உபகாரத்திலேயே பெரிய உபகாரம் எது தெரியுமா? ஒரு ஞான மத்த கஜம், அந்த மதம் பிடித்த யானை மாதிரி என்ன வந்து உங்களுடைய அடியார்களோடு கூட்டி வைத்தீர்களே, அதுதான் எனக்கு நீங்க பண்ணின பெரிய. ஏன்னா அப்பதான் என்னுடைய நாலேஜ் வந்து க்ரோ ஆகுது. நான் தனியா உட்காந்து எவ்வளவு நேரம் வந்து பண்ணினாலும் 2 பேர் 3 பேரோட சேர்ந்து நான் இன்டராக்ட் பண்ணி படிக்கிறச்ச எனக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அதனால சொல்றார், தொழுது செல் வானம் தொழும்பரில் கூட்டிடு சோத்தம். சோத்தம்னு சொன்னா உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வார்த்தையாக இங்க சோத்தம் அப்படி புது வார்த்தை நமக்கு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்காத வார்த்தைகளாக இருக்கு. அந்த சோத்தம் அப்படிங்கிறதுக்கு உன்னை வணங்குகிறேன், வணக்கம் செய்கிறேன். சோத்தம் பிரான் பழுது செய்வேனை. பிரான்னு அவரை அட்ரஸ் பண்ற, என் பிரானே என்னுடைய தலைவனே உன்னை நான் வணங்குகிறேன். பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. பழுது செய்வேனை அப்படின்னா நீ என்ன தப்புதான் பண்றேன் எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து வெளியில போவேன், வேல்விழி கண்கள் எல்லாம் பார்ப்பேன், அதுல மயங்கி போவேன்னு சொல்றதெல்லாம் என்ன ஒரே சிரேஷ்டமான குணமா? அது கிடையாது. நான் அது மாதிரி போக கூடாது, ஆனா நான் போறேன். அது மாதிரி போற என்னை பழுது செய்யக்கூடிய என்னை விடேன், விட்டுடாது. நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னா என்ன நான் உன்னை விட்டுட்டேங்கிறது இல்லை, நீ விடாத. ஏன்னா நான் உன்னை போற்றி பாடுவது எதற்காக அப்படின்னா நீ என்னை விடக்கூடாதுங்கிறது தான். நான் உனக்கு எதுக்காக வணக்கம் சொல்றேன், எதுக்காக உன்னை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன நீ விட்டுடாத. நீ என்ன பண்ணணுங்கிறதையும் நான் கேட்கிறேன். எனக்கு உன்னுடைய உன்னை தொழுது கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களோடு என்னை கூட்டுவித்து விடு அப்படிங்கிறத கேட்கிறாரு. இதுல என்ன உணர்த்துறாரு அப்படின்னா காமத்தை தீக்கு ஒப்பாக இங்க வந்து பேசியிருக்க. இந்த தீ வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு கெடுதல் பண்றதோ அதை விட ஜாஸ்தியா இந்த காமம் அப்படிங்கிற தீ வந்து நமக்கு பண்ணும்.
அதனாலதான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். தீயதிலேயே மிக மிக மோசமான தீயது எதுன்னா காமம் தான். அதுலயும் அந்த காமம் உடல் ரீதியான காமமாக இருந்தால் இர்ரிவர்சிபிள் இது எஃபெக்ட் அது கொடுத்துரும் நம்மளோட வாழ்க்கையில. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நீ அங்கிருந்து கூட்டி கொண்டு வந்து உன்னுடைய அடியார்களோடு கூட்டி வச்சிடு அப்படின்னு கேக்குறது. படிக்கலாமா? பாடிற்றிலேன் பணிகேன் மணி நீ ஒழித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்வுருகேன் நின்று உழைத்தனனே. இப்ப தன்னை பத்தியே தன்னுடைய சாதனைகள்லாம் கரெக்டா பண்ணிதான் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு கழிவிரக்கமானது இந்த பாடல்ல நமக்கு வெளிப்படுத்தப்படுறது மாணிக்கவாசகரார். பாடிற்றிலேன் பணியேன், நான் உன்னை பெருசா புகழ்ந்தெல்லாம் பாடலைப்பா, நான் இவ்வளவு பாடிட்டு சொல்றாரு அவர். நாம சொல்லலாம் அட்லீஸ்ட் நான் உன்னை பாடவே இல்லை, பாடி வச்சதை கூட நான் எடுத்து பாடுறதுக்கு நம்மளால முடியல அப்படின்னு நாம சொல்லலாம். நான் அவரே சொல்றார், நான் பாடிற்றிலேன். இப்ப இது அத்தனையும் பாடினதே அதாவது இதுல இருந்து நமக்கு புரியறது என்ன அப்படின்னா, இது என்னால் ஆகல இந்த செயல் எல்லாங்கிறதுல அவர்கள் எப்பொழுதுமே அதில் தீவிரமான ஒரு இதுல இருக்காங்க. நிশ্চিந்தையாகத்தான் அவர்களுடைய செயல்கள், நிரகங்காரமாக அந்த செயல்கள் எல்லாம் நடக்கிறது. பாடிற்றிலேன் பணியேன், பணிஞ்சு உன்னை ஒன்னும் பண்ணல, தொழுகல, ஒன்னும் பண்ணல. மணி அப்படின்னு சொன்னா எப்ப பெருமான மணின்னு சொன்னாலும் அந்த மணிங்கிறதுக்கு மாணிக்கம் அப்படின்னு தான் அர்த்தம் போடப்படுகிறது. மாணிக்கம் அதாவது இந்த செக்கச்சவேன்னு இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த சிவந்த ரூபத்தை அவர் அடிக்கடி பார்க்கிறார். அதனால அவர் சொல்றார், மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேன், நீ 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 ஒளித்தாய்க்கு அப்படின்னு சொன்னா, நீ இங்க நீ என்னை விட்டு மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா, நீ எனக்கு காட்சி கொடுத்த இல்லையா, நீ காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என்னை விட்டு மறைஞ்சு போயிட்ட, நான் காட்சியில இருந்து போயிட்டேன். இப்படி போன உடனே நான் என்ன பண்ணிருக்கணும்னா, பச்சூன் வீடிற்றிலேன், இந்த பச்சையான இந்த ஊன்னா என்ன அர்த்தம்னா பிளஷ், இந்த உடம்பு இருக்கே இதை நான் விட்டுடல. நான் பாட்டுக்கு அதை தொடர்ந்து நான் சாப்பிடுறேன், தூங்குறேன், எல்லா போகங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு இறைவனுடைய காட்சி கிடைத்தது, அந்த காட்சி எனக்கு மறைந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உடம்ப நான் இன்னும் உசுரோட வச்சு கொண்டிருக்கேன். வச்சுக்கலாமா? வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா நீ காணும்ன உடனே என்னுடைய தவிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வியந்து என்னை விடுதி கண்டாய், அந்த இடத்துல நடுவுல போடுறார், என்னை விட்டுடாத, நான் இந்த மாதிரி இருக்கேன். வியந்து அலறி தேடிட்டுறேன். நான் என்ன, நீ காணாம போன உடனே ஆஹா சிவபெருமான் காணாம போயிட்டாரே, எனக்கு வந்தாரே குருவாக, இப்ப என்ன காணாம போயிட்டாரே, என் கண்ல இருந்து மறைஞ்சிட்டாரே, நீங்க யாராவது பாத்தீங்களா, அவர் இங்க இருக்காரா, இங்க இருக்காரு அப்படின்னு நான் ஏதாவது அழுது பிறண்டு அட்டகாசம் பண்ணி ஆகாத்தியம் பண்ணேன்னா ஒண்ணுமே பண்ணல. ஏதோ நீ வந்ததும் போனதும் நான் ஒரு சாதாரண நிகழ்வாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன். அப்படி நான் ஒரு பதபதப்பே இல்லை எனக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கு, அது இறைவன் என் முன்னாடி வந்திருக்காருங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி நான் அதை வெளியில வரத்துக்குள்ள எல்லாம் ஆயிடுத்து. அதுதான் அங்க சொல்ல வர விஷயம். இது இந்த பாடல் படிக்கும் போது, ஓ இவர் அப்ப ஒரு ரியாக்டே பண்ணாம மது மாதிரி இருந்திருக்கார் போல இருக்கு. அப்படி கிடையாது. பிஃபோர் ஹி குட் ரியாக்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. ஆனா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அது நடந்து முடிஞ்சிருக்கு. அவருக்கு அந்த காட்சியும் சரி, உபதேசமும் சரி, எல்லாமே விடுவிட முடிஞ்சு போயிடுத்து. அவர் அந்த நார்மல்சிக்கு வரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு, நான் அதே அந்த நிலையில இருந்து உன்னை தேடி திரிஞ்சேனான்னா தேடி திரியவே இல்லை, ஓடிற்றிலேன் கிடந்து உருகேன். அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன்ப்பா. ஏதோ ஒரு நார்மல் ஒர்க் நடந்த மாதிரி நான் கிடந்து அப்படியே இருந்து அதையே நினைத்து கொண்டு உன்னை நான் இழந்தேனே, கண் காட்சியிலிருந்து உன்னை நான் இழந்தேனே அப்படிங்கிற ஒரு உருக்கம் கூட என்கிட்ட கிடையாது. நின்று உழைத்தேனே, உழைத்தனேனா இந்த இடத்துல இங்க வருந்தினனே, இதனால உருகேன் நின்று உழைத்தனனே. இப்ப நான் நின்று வருத்தப்படுறேன். நான் கொஞ்சம் உன்னை தேடிக்கலாமோ, கொஞ்சம் உன்னை நான் ரெகக்னைஸ் பண்ணி உன்னை இருப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாமோ. ஏதோ நீ மின்னல் மாதிரி வந்த போன, அப்படி ஆயிப்போச்சே, நான் அப்படியே விட்டேனே டமால்னு
அப்படின்னு அவர் தன்னை நினைத்து தானே வருத்தப்படக்கூடிய ஒரு இது. இது என்னன்னா, நமக்கு இறை காட்சி கிடைக்கிறது, நமக்கு இறை காட்சி கிடைக்கிறதுங்கிறது பிராதிபாசிக சத்தியம். அது அந்தந்த பர்சனுக்கு தான் அது வந்து உண்மை. ஏன்னா உங்களுக்கு என்ன காட்சி கிடைக்கிறதுங்கிறத நீங்க தான் பார்க்க முடியும். உங்க கனவு உங்களுக்கு தான் தெரியும், என் கனவு எனக்கு தான் தெரியும். இறை காட்சி அப்படிங்கிறதுமே அதே மாதிரி நம்மளுடைய கனவு மாதிரிதான். அது நமக்கு வந்து நன்னொருத்தருக்கு அந்த கனவை நம்ம வந்து படம் போட்டு காட்ட முடியும். அப்ப இது பார்த்த உடனே என்ன ஆகுது, எனக்கு ஒரு ஒரு காட்சி கிடைக்கிறதுங்க உடனே நான் பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பேன். கடவுள் என் முன்னால் வந்தால் நான் இதை கேட்கணும், அதை கேட்கணும், லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஆனா அவர் முன்னாடி வந்த உடனே எனக்கு கை கால்லாம் தந்தி அடிச்சு, எனக்கு வார்த்தையே வராம நமஸ்காரம் பண்ணத்துக்கு கூட நமக்கு இது வந்து கடவுள்கிட்ட மட்டும் இல்ல, நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம மதிக்கக்கூடியவர்களை நம்ம முன்னாடி பார்க்கிறோமே, அப்ப கூட இதெல்லாம் நடக்கும். நம்ம குருமார்களை பார்க்கும் பொழுது வாயெல்லாம் அப்படியே குளரும், என்ன பேசுறதுன்னு இப்ப தெரியாது. ஒண்ணும் பேசி வம்புல மாட்டிக்காம பேசாம இருக்கிறதே இது பெட்டர்னு தோணும். ஏன்னா நமக்கு பேச தெரியறதா தெரியலையான்னு அந்த நேரம் நமக்கு பெரிய டவுட் ஆயிடும். இப்படி நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து நிறைய டர்புலன்சஸ் இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றார். உன்னை நான் அப்ப பார்த்தேன், பார்த்துட்டு அப்படியே விட்டேன்ப்பா நானு. நீ எனக்கு வந்த அனுகிரகம் பண்ண அப்படியே போயிட்டேன் நீனு. அதனால நான் இப்ப ரொம்ப கவலைப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அந்த செய்கைக்காக இப்ப வருத்தப்படுறேன். இன்னும் கொஞ்சம் கூட உன்கிட்ட இருந்து நான் உபதேசங்களை இன்னும் ஆழமாக பெற்றிருக்கலாமோ என்று நினைக்கிறேங்கிறது இதுல வெளிப்படுத்துறது. அடுத்ததுப்பா. அந்த அருணகிரியார் பாட்டு படிக்கின்றலை பழனி திருநாமம், அதுதான் ஞாபகம். ஓகே. உழைதரு நோக்கிய பொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேமதியன் பழை தரு மா பரன் என்று என்று அறைவன் பழிப்பினையே. ரொம்ப அதாவது நாட்டி சைல்டுன்னா இவர் தான் பகவானுக்கு ஒரு நாட்டி சைல்டு. இவர் வந்து ஒரு நேரம் தன்னை வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார், நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு. அடுத்த நேரம் என்ன பண்றாருன்னா, நான் இப்படி இருக்கிறத நீ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அதுதான் இவரோட பெரிய தொந்தரவு. ஈஸ்வரனை தவிர யாராலையும் பொறுத்துக்க முடியாது இந்த மாதிரி நாட்டினஸ். இப்ப இதுவே வந்து ஒரு குருவா இருந்தா என்ன சொல்லுவா, நேத்தானே இப்படி சொன்ன, நீ திருப்பியும் அதே பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்பா இல்லையா? ஈஸ்வரன் கேட்க மாட்டார். அதனால இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனசு எப்படி இருக்கு என்னோடது அப்படின்னு காமிக்கிறார். ரொம்ப அழகான உதாரணம், ரொம்ப எளிமையான உதாரணம் தான். இந்த உதாரணத்தை நம்ம சாதாரணமா சொல்றோம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ ஆழமான கருத்துகள் இருக்கு. இவர் என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா, உழைதல் நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழை தருவேனை. இங்க அதுக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு உழை தரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மான் போல அப்படின்னு அர்த்தம். மான் மாதிரி, உழைனா இந்த இடத்துல மான் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மான் எப்படி இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மானுடைய ஒப்புமை ஏன் பண்றாங்க அப்படின்னா, மருண்ட விழிகளால அது அப்படி இப்படி ஓடுறதுனால அது நம்மளை அலைக்கழிக்கிறது. அந்த விழிகள் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளை அது அலைக்கழிக்கிறது. நோக்கியர் அந்த பெண்களுடைய கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய். இந்த பொதுவாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஏதோ சில பாகங்கள்ல இருக்கு, பெண்களுடைய சில பாகங்கள்ல இருக்கு. அது எப்படி இருக்கான், பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய். இப்ப பலாப்பழத்தை நீங்க வெட்டி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஈ கிட்ட சொல்லி இங்க வா இந்த இடத்துல பலாப்பழம் இருக்கு நீ வரியா அப்படின்னு எந்த செய்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்குங்கிறது ஈ தானாவே தெரிந்து கொண்டு வந்து அது வந்து அதை மொய்க்கிறது. அந்த மாதிரி எங்கேயாவது யாராவது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தா அவங்க எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலனாலும் நானா போறேன். எனக்கு அதுதான் என்னோட பிரச்சனையே. என்னன்னா, மை ஓன் மைண்ட் இஸ் மை ப்ராப்ளம். எனக்கு அவங்க இப்ப இந்த பிரச்சனை, இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அவதான் என்ன அட்ராக்ட் பண்ணா அதனாலதான் நான் போனேன், நானாக இருந்தா நான் போயே இருக்க மாட்டேன்னு. இவர் கொடுக்குற உதாரணங்கள் எல்லாமே அப்படி இல்ல. இது வாலண்டரியா இந்த மைண்ட் வந்து இன்வாலண்டரியா இந்த மைண்ட் வந்து வெளில ஓடி போயிடும். நான் எவ்வளவு பிடிச்சு குடிச்சு உள்ள கொண்டு வந்து வைக்கணும். நான் பாரு இப்ப போன பாடல்ல தான் சொன்னார், நான் வருத்தப்படுறேன் உன்னோட, நான் வந்து உன்னிடம் என் மனதை வைக்க முடியலையேன்னு வருத்தப்படுறேங்கிற. அந்த வருத்தப்படுற மனசு செய்யற வேலையா இது? நான் வந்து பலாப்பழத்தை ஈ மொய்ப்பது போல நான் பென்று மொய்க்கிறேன்னு சொல்றது வந்து அது இன்வாலண்டரியா ஓடி போயிடுறது, இந்த மைண்டோடைய பிரபாவம். இதுதான் பிரகிருதியினுடைய சுபாவம் அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்படி போயிடுறது. நீ என்னை விட்டுடாதப்பா, நீ என்னை புறக்கணித்து விடக்கூடாது.
விடின் வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். விடின் வேலை அப்படின்னு சொன்னா வேலைனா கடல்னு அர்த்தம். இந்த இடத்துல கடலுக்கு ஒரு நேம் வந்து வேலை அப்படிங்கிறது. இந்த விடின் வேலை விடின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா விடுதி கண்டாய் விட்டுடாத. விடின் விட்டுட்டியானாக்க என்ன ஆகும்னு நான் சொல்றேன் அப்படின்னு அடுத்த இது சொல்றேன். அப்படி நீ விட்டுட்டியானா வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். வேலை நஞ்சு உன் அதாவது இந்த கடல்ல ஏந்து பெறப்பட்டு வந்த அந்த இது பார்க்கடலை கடைந்த போது வந்த நஞ்சை எடுத்து உண்ட அந்த அந்த நீலகண்டனாக இருக்கக்கூடிய குணமிலி மானிடன். இது வந்து இந்த விஷயங்கள் இருக்கே இத வந்து பெருமையாவும் சொல்லலாம், இத வந்து சிறுமையாவும் சொல்லலாம். ஈஸ்வரனுக்கு இத பெருமையாவும் சொல்லலாம், இதெல்லாம் சிறுமையாவும் சொல்லலாம். இப்ப முதல்ல அர்த்தம் என்னங்கிறத பார்த்தோம்னா அப்புறம் இவருடைய குறிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். குணமிலினா குணம் குற்றம் இல்லாதவன், எந்த குணமும் இல்ல, என்ன ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய அந்த மானிடன், அந்த மனித உருவில் நமக்கு வந்து உதவி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். தேய் மதியன், அந்த தேய்ந்த பிறையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன். அப்புறம் இது பழை தரு மாபரன். பழை தரு அப்படின்னு சொன்னா வயது முதிர்ந்த ரொம்ப வயசான மாபரன். மாபரன்னா ரொம்ப பெரிய வந்து பல இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய பரதேசியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது. சுடுகாட்டுல இருப்பான், திடீர்னு பார்த்தா இதுல இருப்பான், கோவில்ல இருப்பான், எங்க வேணாலும் இருப்பான், எந்த இடத்துல வேணாலும் இருப்பான், இங்க இருப்பாங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மாபரன். என்று என்று அறைவன் பழிப்பினையே அப்படிங்கிறார். இப்ப நமக்கு இத வந்து ஒசத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீலகண்டனாக இருக்கிறார், குணமற்று இருக்கிறார், அவர் வந்து எங்கும் நிறைந்து இருக்கிறார், அவர் வந்து மூத்தோர்க்கும் மூத்தவராக இருக்கிறார், பின்னோர்க்கெல்லாம் பின்னவராக இருக்கிறார்னெல்லாம் இவரை நம்ம புகழ்ந்து சொல்லுவோம். ஆனா இவர் எப்படி சொல்றாரு இங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து கருப்பு கழுத்து இருக்குன்னு நான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும் உன்னை பத்தி. அந்த ஆள் தானே அவன் கருப்பு கழுத்து தெரியுமா, அவன் நஞ்செல்லாம் தின்னு இருக்கான், இத பத்தியா கழுத்தெல்லாம் நல்லாவே இருக்காது, அவனுக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அவனை பத்தி. அப்புறம் என்ன சொல்லுவேன்னா குணம் கிடையாது, நல்ல குணமே கிடையாது, சரியா, குணம் இலி. இந்த குணம் இலிய நாம வந்து குணமற்றவன் அப்படின்னு தூக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, குணமே அற்றவன் அப்படி. இந்த மாடுலேஷனை மாத்தி விட்டுறாரு. அவன் குணம் கிடையாது, இவனுக்கு நல்ல குணமே கிடையாது, மானிடன். சும்மா சாதாரண மனுஷன் மாதிரி வந்து போயிட்டு இருப்பான்ப்பா அவன். நீங்க ஒன்னும் பெரிய கடவுள்லாம் நம்ம நினைச்சுக்க வேண்டாம், அப்படிலாம் ஒண்ணும் பெரிய கிடையாது மானிடன். தேய்மதியன், ஒரு முழுசா ஒரு மதிய வச்சு கூடாதா, நல்ல சந்திரன் தான் பெருசா இருக்கே அதை தூக்கி வச்சிருந்தா என்ன, அதுலயும் பாரு அது தூண்டு ஒரு தேஞ்சு போன இதை வந்து சந்திரனை தூக்கி கொண்டு வந்து தலையில வச்சுட்டு இருக்கான் இவன். அது மாத்திரம் இல்ல, பழையிட்ட வயசானவன்ப்பா, ரொம்ப விருத்தன், ரொம்ப வயசானவன், எப்பயோ பிறந்தவனா இல்லையானே தெரியல, எப்பயோ இருக்கான், அதனால ரொம்ப பழைய ஆளு. மாபரன், ஊர் சுத்தின்னு இருக்கான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ஊரை சுத்தின்னு இருப்பான், அந்த மாதிரியான ஆள். இப்படி எல்லாம் சொல்லி உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னு அந்த விடிங்கிறதோட இதை சேர்த்துக்கணும். நீ என்னை விட்டுட்டேன்னா நான் வந்து இதுல என்ன அழிச்சாட்டியம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப அராஜகம். நான் என் மனசு கட்டுப்பாட்டுல இல்லாம பலாப்பழத்தை ஈமுக்கிற மாதிரி ஓடும், ஆனா நீ என்னை விட்டுறக்கூடாது, ஒருவேளை விட்டா ஒன்னைத்தான் நான் அசிங்கப்படுத்துவேன். இதுதான் இந்த, அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னா உரிமை, நம்ம வந்து இறைவனிடம் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையோடு நாம கேட்கறது அப்படின்னு. நம்ம அதுக்காக அவரே இப்படி கேட்டார் அதனால நாமளும் இந்த மாதிரி சாமியை போய் திட்டலாமா அப்படின்னு, நிந்தாஸ்துதி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்துதிகளுக்கு நிந்தாஸ்துதி அப்படின்னு நிந்திப்பது மாதிரி இருக்கும். நான் தான் சொன்னேன், அதுக்காக தான் நான் முதல்ல உயர்ந்த அர்த்தங்களை சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வார்த்தைகள்ல உயர்ந்த அர்த்தங்கள் தான் உண்மையிலேயே இருக்கு, ஆனாலும் அத நிந்தாஸ்துதியாகவும் காட்டலாம், அதுதான் அழகு, அவருடைய தமிழின் அழகு அதுதான். அதனால நிந்தாஸ்துதியாக மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது 47. பழிப்பு இல் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்து இருந்தேனே விடுதி கண்டாய், வெண்மணிப்பணிலம் கொழித்து மந்தாரம் வந்தாகி நீனும் துன்பந்தம் பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்களம் சேர்த்தரு தாரவனே. இந்த போன பாடல்ல இந்த மாபரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து ரொம்ப பெரிய பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னேன், பெரிய பரதேசி அப்படி.
அது உயர்வான அர்த்தம் அர்த்தம் அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாமா அப்படின்னா பெரிய, எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மானா அம்மா, இந்த உமாதேவியினுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடியவன் மா பரன் அப்படின்னு அந்த அவளுக்கு தலைவனாக அவளை ஒரு பாகமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்படியும் நம்ம எத்தனை அர்த்தம் இதுல பண்ண, உயர்ந்த அர்த்தத்துல நிறைய அர்த்தங்கள் நம்ம வந்து இதுல கொண்டு வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த பாடல் நம்ம பார்ப்போம். பழிப்புயில் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்து இருந்தேனை. பழிப்பு அப்படின்னு சொன்னா நிந்தைன்னு அர்த்தம். உன்னை பழிப்பு இல்லா உன்னோட பாதத்தை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? உன்னோட பாதத்தை நான் பழிப்பேன்னு முன்னாடி சொல்லியிருக்கார். அறைவன் என்று அறைவன் பழிப்பேனே அப்படிங்கிறார். நான் இந்த மாதிரி பழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திரும்ப சொல்றார், உன் பாதத்தை எங்கேயான பழிப்பு சொல்ல முடியுமாப்பா? அதுல ஏதாவது குறை சொல்ல முடியுமா? என்ன நீ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒருவேளை சிவபெருமான் மறைச்சிருப்பாரோ என்னமோ, அப்படியா பண்ணுவ நீ வா அப்படின்னு. அதனால இவர் என்ன சொல்ற, பழிப்பில் நின் பாதம், அது பழம் தொழும்பு. பழம் தொழும்புனா தொழும்புனா தொண்டு, நிறைய தொண்டர்கள், பழைய தொண்டர்கள் எல்லோரும் அதை எய்தி விழப்பழித்து விழித்து இருந்தேனை. அந்த பாதங்கள்ல வந்து உன்னுடைய பாதங்கள்ல வந்து தொன்று ரொம்ப பழமையாக தொன்று தொட்டு அந்த பாதங்களுக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்து, அதை நான் இப்ப என்ன பண்றேன்னா விட்டுட்டேன். நான் இப்ப அந்த அந்த எக்ஸசைஸ் எல்லாம் விட்டுட்டேன். இப்ப பொதுவாக ஆன்மீக சாதகர்கள் வந்து ஏதோ ஒரு சமயத்துல ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு சாதனம் ஒண்ணு பண்றேன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் திடீர்னு நம்மளுக்கு அதுல ஒரு டைவர்ஷன் வரும், டேக் டைவர்ஷன் போடுவோம், ஓடி போயிடும். அது மாதிரி சொல்றாரு இவர், நான் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன், உன்னோட பாதத்தை தான் அவ்வளவு இது பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்ன பண்ணிட்டேன்னா அதை விட்டுட்டேன். விழப்பழித்து விழித்து இருந்தேனை, அதை விட்டுட்டு நான் இப்ப வந்து உலகத்தை பார்த்து நான் அந்த உலக ஆசையில நான் திரும்ப வந்து என்னுடைய இச்சைகளை பின்னாடி நான் போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் செஞ்சது தப்பாச்சே அப்படின்னு நான் விழித்து கொண்டு நிற்கிறேன். நான் இந்த சாதனைகளை விட்டுட்டேனே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் முழிக்கிறேன். நான் இப்ப அது எப்படி நான் வந்து ஹவு டு கேட்ச் அப் அகெயின் அப்படின்னு. நிறைய பேருக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். நம்மளோட பிராரப்த கர்மாவே நம்மள அந்த மாதிரி கொண்டு வந்து தள்ளும். நம்ம நன்னா வந்துட்டு இருக்கோம், சாதனங்கள்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு அபரகாரியமோ ஏதோ ஒண்ணு வந்துருக்குன்னா நம்மளால அந்த பாராயணங்களோ ஜபங்களோ பண்ண முடியாம போயிடும். அப்ப நமக்கு அந்த டச் விட்டு போன மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நாளுக்கு. அது வந்து நம்மளுக்கு உள் மனசுல ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். என்னடா இது, என்ன பண்றது, எப்படி நம்ம ஹவு டு கெட் இட் பேக், நம்ம எப்படி பண்றது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த ருட்டீன் கொண்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி இவரும் நான் விழித்து கொண்டு நிற்கிறேன். நான் இங்க விடுதி கண்டாய், என்னை விட்டுடாத, எனக்கு என்னுடைய சாதனைகளை தொடர முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை விட்டுடாதே. வெண்மணி பணிலம், வெண்மணி அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். வெண்மணி பணிலம், பணிலம்னா சங்குன்னு அர்த்தம். வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி. கொழித்து அப்படின்னு சொன்னா இந்த முத்தும் சரி சங்கும் சரி வெள்ளையா அந்த கலர் வந்து ஒளி வீசக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த அர்த்தம் கொழித்து அப்படின்னா வீசிக்கொண்டு, அந்த ஒளியை வீசிக்கொண்டு. மந்தாரம் மந்தாகினி, மந்தாரம் அப்படின்னு சொன்னா மந்தார மலர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், மந்தார மலர்ல தேன் சுத்தின் இருந்ததுன்னு ஒரு உதாரணம் கொடுத்த அந்த மந்தார மலரை அணிந்து கொண்டு. மந்தாகினி, மந்தாகினின்னா கங்கைக்கு இன்னொரு பேர், மந்தாகினிங்கிறது பேர். அதனால மந்தாகினிங்கிறது கங்கை நதி. மந்தாகினி நுந்தும் பந்தம் பெருமை தமிழ் சிறை தழிச்சிறை நீரில் திரைக்கலம் சேர்தரு தாரவனி. இங்க நுந்தும் அப்படின்னா அந்த மந்தாகினி நதி இருக்கே, அது துள்ளி கொண்டு வருதான். அங்க வந்து துள்ளி வர அந்த நதியைத்தான் அவர் வாங்கி தலையில வச்சு கொண்டிருக்கிறார். பந்த பெருமை அப்படின்னா அந்த ஜடா பந்தம் பண்ணிருக்காருல்ல, அந்த 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 நீரை வந்து பந்தப்படுத்தியிருக்கார், கட்டுப்படுத்தியிருக்கார் அந்த தலைக்குள்ள. அத பந்த பெருமை அப்படிங்கிறார். அத பந்தம்னா அந்த இடத்துல கட்டுப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அந்த ஓடிக்கொண்டு துள்ளிக்கொண்டு வரக்கூடிய அந்த மந்தாகினியை கட்டுப்படுத்தி ஜடைக்குள்ள அடக்கி வைத்து கொண்டு அந்த ஜடையை அமைந்துள்ள
தழி சிறை நீரில், தழி சிறை நீரில்னா அந்த தலையில இருக்கக்கூடிய தழினா அந்த நீர் வந்து தழுவி கொண்டிருக்கு அந்த சிறைய வந்து அந்த சாரி அந்த ஜடைய வந்து தழுவி கொண்டிருக்கு. அந்த நீரில் சிறைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீரில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நீரில் பிறைக்கலம், பிறைக்கலம்ங்கிறது முன்னாடியே இந்த உதாரணம் வேற மாதிரி சொன்ன இந்த சந்திரனுடைய அந்த பிறையதான் அங்க பிறைக்கலம் அப்படிங்கிற பிறை. அது எப்படி இருக்கா, ஒரு தோணி மாதிரி இருக்கும், நீரில் ஓடக்கூடிய ஒரு தோணி மாதிரி ஒரு ஓடம் மாதிரி அந்த பிறைக்கலம். சேர்தரு தாரவணி, சேர்தரு அப்படின்னா அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காட்டக்கூடிய தாரவனே அப்படின்னா தார்னா மாலை, மாலையை உடையவனே, நல்ல வந்தார மலர் மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இது சிரசுல வந்து மந்தாகினி வந்து சிறைப்பட்டிருக்கிறாள். அவள் துள்ளி கொண்டிருக்கிறாள். வெள்ளமா பாய்ந்து கொண்டு வந்தவளை அவர் சிறைப்படுத்தி இருக்கிறார். அந்த சிறைப்பட்ட நீருக்குள்ள அந்த சந்திரனுடைய பிறையானது ஓடம் போல அங்கு இருக்கிறது. எல்லாமே அவருடைய காட்சி. அவர் எப்படி பார்க்கிறார் ஈஸ்வரனை, அந்த காட்சியை இங்க வந்து காண்பித்தார். விஷயம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் வந்து உன்னுடைய பாதங்களை பழிக்க மாட்டேன். ஏனென்றால் இதற்கு முன்னால் உன்னுடைய பாதங்களை நான் நன்றாக தொழுது கொண்டுதான் இருந்திருக்கிறேன். அது நடுவுல விட்டுட்டேன். இப்ப விட்டுட்டு முழித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீ விட்டுடாத. நீ எப்பேற்பட்டவன் என்றால் இவ்விதமான ஒரு அழகான வடிவத்தை உடையவன் அப்படிங்கிறத சொன்ன. மேற்கொண்டு இருக்கிறத நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழு, எங்கள் மௌனகுரு வாழு, அருள் வார்த்தை என்றும் வாழு, அன்பர் வாழி பராபரமே. ஓ சாந்தி சாந்தி சாந்தி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.